ஒரு காலத்துல பத்திரிகை துறையில பணியாற்றி கொண்ட ஜேர்னலிஸ்டுகள், அதுக்கப்புறம் தேசிய ஊடகத்துல பணியாற்றி கொண்ட ஜேர்னலிஸ்டுகள், அவங்கள கொண்டு போயிட்டு அந்த மீடியாவை கொண்டு போய் இந்த மீடியாவை ஒப்பிடுவீங்களா? இல்லங்க, நீங்க அரசாங்கத்தை விமர்சிக்கிறது ஜனநாயக உரிமை இல்லைங்க. விமர்சனம் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அவதூறு பரப்புவதற்கு அவர் பெண் அதிகாரிகளை அவதூறு பேசல, காவல்துறையில் இருக்கிற மொத்த பெண் காவலர்களை அவதூறு பரப்பினார். ஒரு பொம்பளை போலீஸ் ஒரு அதிகாரி கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்ன்ற போது அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மகளிர் காவலர் இருக்கிறாங்க, கீழ்நிலையில இருந்து மேல் மட்டம் வரைக்கும்? தேவையாது உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? எந்த பெட்ரூம் எட்டி பாத்தீங்க? எங்க மாமா வேலை பாத்தீங்க? எங்க விளக்கு பிடிச்சீங்க? கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கு வாய்க்குன்னு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? இன்னைக்கு ஒத்துமொட்ட காவலர்களை, பெண் காவலர்களை சவுக்கு சங்கர் அவமானப்படுத்தியிருக்கிறார். அவமானப்படுத்த கேள்வியை பிலிக்ஸ் கேட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை பாஜக பெண் தலைவர்கள் இது கண்டனம் தெரிவிக்கிறார்கள். சைதை சாதிக் பேசிட்டாருன்னு எத்தனை பேர் பொங்கி வழிஞ்சாங்க. பாஜகவுடைய மாநிலத்தில் அண்ணாமலை ஆர்ப்பாட்டமே நடத்தினார் இல்லையா? யாருக்காக? அந்த கட்சியில் இருக்கிற ஒரு நடிகைக்காக நடத்தினார். பாஜகவுடைய மாநில தலைவர் காவல்துறையில் இருந்தவர். இன்னைக்கு காவல்துறையில் இருக்கிற மொத்த கீழ்நிலை கொண்டு மேல்நிலை வரை பெண் காவலர்களை அவமானப்படுத்தி ஓப்பனா பேசி இருக்கிறார். இதுக்கு இவருடைய பதில் என்ன? இவருடைய ரியாக்ஷன் என்ன? சைதை சாதிக் குஷ்பு பேசும் தப்புன்னு ஆர்ப்பாட்டம் நடத்தின அண்ணாமலை போராட்டம் நடத்துவாரா? பல இளைஞர்கள் அவருக்கு ஆதரவா பதிவு போடுறாங்க, பல மக்கள் ஆதரவா பதிவு போடுறாங்க. யார் எந்த மக்களும் போடல, எந்த இளைஞரும் போடல. அப்படி அவருக்கு ஆதரவா பதிவு போட்டிருந்தானா அவங்க அக்கா தங்கச்சி சொன்னா அவன் சும்மா இருப்பானா? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின் துரைராஜ். இன்னைக்கு நம்மோடு நிகழ்கால அரசியல் சொல்லை பற்றி விவாதிப்பதற்காக திமுகவினுடைய முன்னணி பேச்சாளர், என்னுடைய அன்பு சகோதரர், நெருங்கிய நண்பர், அதுவும் குறிப்பாக பாஜக காரர்களுக்கு இவர் பேசினாலே கோபம் வரும், எதுக்கு எடுத்தாலும் வழக்கு போடக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கும். அப்படிப்பட்ட தோழரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். அன்பு தோழர் சைதை சாதிக் அவர்கள். தோழர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா. என்ன ஏதாச்சும் வழக்குகள் ஏதாச்சும் போய் கொண்டு இருக்கிறதா? இல்ல தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசாங்கம் யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் வழக்கு போட்டுட்டு இருக்கு காழ்ப்புணர்ச்சியில அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. யார் பேசுறவங்க எல்லாம் வழக்கு போடல. இப்ப நீங்க பேசுறவங்க மேலேயும் வழக்கு, கேள்வி கேட்கறவங்க மேலேயும் வழக்கு, அயோக்கியத்தனமா பேசுறவங்க மேல வழக்கு, பொய்யும் புரட்டையும் பரப்புறவங்க மேல வழக்கு, தன்னுடைய சுயநலத்திற்காக பணத்திற்காக பதில் சொல்பவரை நோண்டி விட்டு கேள்வி கேட்கிற சில ஆங்கர் மீது வழக்கு. அப்படி எடுத்துக்கணும். இல்லையே, பார்த்தா திமுக அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் சவுக்கு சங்கர். அப்படி ஒரு பத்திரிகையாளர். எந்த பத்திரிகை வேலை செஞ்சார்? அவரு ஒரு மீடியா வச்சிருக்கிறாரு, சவுக்கு மீடியான்னு ஒரு மீடியா வச்சிருக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் மீடியா வச்சு இல்ல, யூடியூப் வச்சிருக்காரு. அது ஒரு மீடியால தாங்க. மொத்த தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு? இல்ல இப்படி கேட்டீங்கன்னா எப்படி எனக்கு புரியல. எல்லாருமே ஆயிரக்கணக்கான இல்லங்க. நீங்க இல்ல கக்கூஸ் எப்படி கழுவுறது? பல பத்திரிகையாளர்களை கழிப்பிடத்தை எப்படி கழுவணும் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு செப்டிக் டேங்க சுத்தம் பண்றது கூட ஒரு மீடியா வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர். நீங்க சொல்றது இல்ல மீடியானா எந்த மீடியா? அவர் பத்திரிகையாளரா? இல்ல அப்ப என்ன ஜேர்னலிஸ்ட்? ஒரு காலத்துல பத்திரிகை துறையில பணியாற்றி கொண்ட ஜேர்னலிஸ்டுகள், அதுக்கப்புறம் தேசிய ஊடகத்துல பணியாற்றி கொண்ட ஜேர்னலிஸ்டுகள், அவங்கள கொண்டு போயிட்டு அந்த மீடியாவை கொண்டு போய் இந்த மீடியாவை ஒப்பிடுவீங்களா? இல்லங்க, நீங்க அரசாங்கத்தை விமர்சிக்கிறது ஜனநாயக உரிமை இல்லைங்க. விமர்சனம் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அவதூறு பரப்புவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு நிமிஷம் கேட்டுங்க. விமர்சனம் என்பது வேறு. என்ன கேட்கிறேன்? ஒரு நிமிஷம் தோழர். விமர்சனம் என்பது வேறு, அவதூறு என்பது வேறு. விமர்சனம் செய்பவருக்கு அரசு சார்ந்த துறையும் காவல்துறையும் பதில் சொல்லுகிறது, விளக்கம் சொல்லுகிறது. அவதூறு பரப்புகிற பொழுது அந்த அவதூறுக்கான ஆதாரங்களை அவர் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்க தவறுகிற பொழுது முதல் காரணம், ஒரு 1.5 வருஷமாவே பாஜக இடத்திலும் அதிமுக இடத்திலும் பணத்தை வாங்கி கொண்டு திமுகவின் மீது சேற்றி வீசி கொண்டிருந்தார். ஆதாரம் இருக்குதா? ஒரு நிமிஷம் இருங்க. ஆதாரம் இருக்குதா? இந்த ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. இந்த கேள்வியை நீங்க ஒரு முறை சவுக்கு சங்கிட்ட போய் கேட்டுவாங்க, ஆதாரம் இருக்கான்னு. அவர் சொன்ன எல்லா குற்றச்சாட்டுக்குமே என்னைக்காவது எந்த மீடியானா இல்ல அவரை வைத்து பேட்டி எடுத்து பொழப்பு நடத்தி கொண்டிருக்கிற, நைட்டு பல போதைகளில் உல்லாச வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற அந்த மாதிரி நியூஸ் சேனல் வந்து அப்படி எல்லாம் பேச. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன சொல்றாங்க கேள்வி கேட்டீங்க பதில் சொல்லிடுறேன். அந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை அவதூறு அள்ளி வீசுற அவரை பார்த்து ஆதாரம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம்,
எந்த வழக்குக்காக இப்ப சவுசன் கைது செய்யப்பட்டிருக்க? பெண் அதிகாரிகளை ஆதாரம் இல்லாமல் அவதூறு பேசியது, அப்புறம் 1/2 கிலோ கஞ்சா வச்சிருக்கிறதா நீங்க சொல்றீங்க. நீங்களே கேள்வி கேட்டு நீங்களும் பதிலும் சொல்லி, நான் சொல்லல அதிகாரிகளை அவதூறு பேசியதுன்னு. சின்ன திருத்தம், அவர் பெண் அதிகாரிகளை அவதூறு பேசல, காவல்துறையில் இருக்கிற மொத்த பெண் காவலர்களை அவதூறு பரப்பினார். அது கீழே பேசலங்க. நீங்க என்ன அந்த காணொலியை பாத்தீங்களா இல்லையா? சொல்லுங்க, என்ன பேச 16 நிமிஷத்துக்கு மேல என்ன பேசினாரு? அவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி தான். ஆமா, யார் யார் எந்த கேடர் பேசல. நீங்க ஒரு பொம்பளை போலீஸ் ஒரு அதிகாரி கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுன்ற போது அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மகளிர் காவல் இருக்கிறாங்க, கீழ்நிலையில இருந்து மேல் மட்டம் வரைக்கும்? தேவையாது உங்களுக்கு? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? எந்த பெட்ரூம் எட்டி பாத்தீங்க? எங்க மாமா வேலை பாத்தீங்க? எங்க விளக்கு பிடிச்சீங்க? கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கு வாய்க்குன்னு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? சொல்லுங்க, முறையாது? முறை கிடையாதுல்ல. திமுகவின் மீதும் முதலமைச்சர் மீதும் முதலமைச்சர் யாருமே பல்வேறு விதமான அவதூறுகளை பரப்பிய பொழுதும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கழக தொண்டர்களை அமைதிப்படுத்தி சாந்தமாக இருக்க சொல்லி வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஆனால் இப்போது எடுத்திருக்கிறது திமுக என்ற கட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை. அரசாங்கமும் அரசு துறையில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் 2-3 டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களே. நான் திமுக வட்டத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நான் கேட்டது திமுக மகளிர் கம்ப்ளைண்ட் பேச விடுங்க. ஆக்சுவலி அவர் பேசியது நியாயம்னு சொல்லிட்டு நம்ம பேசல. அப்புறம் கைது பண்ணது எப்படி பழி வாங்குறீங்கன்னு சொல்லுவீங்க? அது மட்டும் அவர் மேல 1/2 கிலோ கஞ்சா வச்சிருந்ததா சொல்லி வச்சிருந்ததா இல்ல, அவர் வீட்டுல இருந்து எடுத்திருக்காங்க, அவர் கார்ல இருந்து எடுத்திருக்காங்க, அவர் உதவியாளர். ஆனா ஸ்டார்டிங்ல ஏதோ கிராம் கணக்குல தான் சொன்னாங்க. அது கார்ல இருந்து அவர் உதவியாளர் பாக்கெட்ல இருந்து அவர் பயணித்த வாகனத்தை வந்து எடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுல இருந்து எடுத்தது. சோதனைனாவே எல்லாரும் வெளியே தெரிச்சிட்டு போலீஸ் போய் உள்ள சோதனை போடல, அவங்க குடும்ப உறுப்பினர் இருக்க சொல்லதான் சோதனை போட்டிருக்காங்க. இருக்கா இல்லையா என்பது நிரூபிக்க வேண்டிய இடம் எது? நீங்க எந்த இடத்துல நிரூபிக்கணும்? நீதிமன்றத்துல போய் அங்க நிரூபிங்க. 1.5 வருஷமா பல்வேறு மேல சேர்த்த வாரி வீசுனீங்களா? அப்ப என்ன சொன்னீங்க? நீங்க யோகி சிகாமணி மாதிரி பேசுனீங்க, உத்தம மாதிரி பேசுனீங்க. உங்களுக்கு பாஜக எவ்வளவு பணம் கொடுத்திருக்கு, பாஜக காரர்கள் எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் நண்பர்கள் எவ்வளவு பணம் கொடுக்குற பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். இனி யோகி எல்லாம் கிடையாது. தப்பா பேசுனீங்க, அனுபவிக்கிறீங்க, மேற்கொண்டு எல்லாம் தொடரும். சரி, ரைட். இப்போ இவர் பேசிட்டாரு, இவர் மேல வழக்கு. பிலிக்ஸ் மேல ஏன் அவ்வளவு இதுன்னு கேக்குறேன். பிலிக்ஸ் கேள்வி கேட்கிறாரு. இப்ப நீங்க என்கிட்ட கேட்கறது மாண்புமிகு நீதியரசர் அசோக் குமார் கிட்ட தான் கேட்டிருக்கணும். நீங்க மிக அழகாக சொல்லிருங்க. இதெல்லாம் எப்படி மக்கள் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி இல்ல மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஎம்கே வந்து சவுக்கு சங்கர் எதிர்த்து பேசுறதுனால பிலிக்ஸை கைது பண்ண சொன்னது யாரு? நீதிமன்றம் தான். அப்படி இப்படி மக்கள் திமுக அவரை தான் A1 போடணும் அப்படின்றது யார் சொன்னது? இல்ல, ஆனா அப்படிதாங்க பேசுறாங்க. நீங்க நான் கேட்டது சோசியல் மீடியால அறிவில்லாதவனும் மாட்டு மூத்திரம் குடிப்பவனும் தலையில மாட்டு சாணம் வச்சவங்களாம் பதில் சொல்ல முடியாது. படிச்சோம் நாங்க சொல்வது. ஊடகவியலர் மீது கேள்வி கேட்டு மீது வழக்கு போட சொன்னது, முதல் குற்றவியலாளர் சேர்த்திருக்க வேண்டும் சொன்னது திமுகவோ திமுக பொதுச் செயலாளரோ திமுக அமைச்சரோ அல்ல. நடவடிக்கை எடுக்க சொன்னது சென்னை உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தின் ஆணை பிரகாரம் தான் பிலிக்ஸை வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். அவர் போய் முரட வேண்டியது, சண்டை போட வேண்டியது, வாதாட வேண்டியது நீதிமன்றத்தில், திமுக இடத்திலோ தமிழ்நாடு அரசு இடத்திலோ இல்லை. உங்களை திருப்பி திருப்பி சொல்றோம், அந்த கேள்வி கேட்ட ஊடக கேள்வி கேட்டது மடத்தனமான கேள்வி. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எப்படியெல்லாம் எதிரில் உட்கார கலப்பி விட முடியுமோ அவ்வளவு வேலையும் அவர் செய்தார். அப்போதுதான் அது மீது நடவடிக்கை எடுக்கல. அவர் ஏன்னு கூட கேட்கல, அவரை சீண்டி கூட பார்க்கல. அது எங்களுக்கு அவசியமாவே படல. ஏதோ வாங்கின காசுக்கு ஒரு வேலை பார்க்கிறாரு, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நீதிமன்றம் ஓங்கி அறைந்திருக்கிறது. இது போன்ற பேச்சுகள் வெளியே வருவதற்கு காரணம் எதிரில் உட்கார்ந்து இருக்கிற ஊடகவியாளர் தான். அவர் கேட்கிற அந்த நையாண்டித்தனமான கேள்விதான் இது போற பதிலாம் வர வைக்குது. முதல்ல அவரை A1 சேருங்கன்னு சொன்னது பேசுகிற சைதை சாதிக்கோ அரசாங்கமோ அல்ல, நீதிமன்றம். ஏன் உங்களை விட்டுடுச்சு சாதி? எதுக்கு உங்களையே நீதிமன்றம் கண்டுக்கவே இல்லை? ஏன் கண்டுக்கல? நீதிமன்றத்துல போய் தான் ஜாமீன் வாங்கினா? இல்லைங்க, நீங்க அவங்க பேசுன அதே ஈக்குவல் தானே நீங்க குஷ்புவையும் பேசியிருந்தீங்க. அந்த வழக்கு அது அங்க டெல்லி ஆணையத்துக்கும் போனோம், சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் போனோம். வழக்கு அங்க இருக்கு, அங்க பேசிக்க போறோம். அன்னைக்கு திமுக எதுவும் ரியாக்டே பண்ணாம இருந்துச்சு. என்னன்ட்டு உங்க ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு அணைச்சிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்றக்காகலாம் ரியாக்ட்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒத்துமொத்த காவலர்களை, பெண் காவலர்களை சவுக்கு சங்கர் அவமானப்படுத்தியிருக்கிறார். அவமானப்படுத்த கேள்வியை பிலிக்ஸ் கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை பாஜக பெண் தலைவர்கள் இது கண்டனம் தெரிவிக்கிறார்கள்? நான் என்ன கேட்கிறேன், எத்தனை பேர் திமுகவில் இருக்கக்கூடிய
பல நபர்கள், உதாரணத்துக்கு நீங்க முதல்ல, ரெண்டாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, பலர் இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? நடவடிக்கை எடுத்திருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க, கோர்ட் வழக்கு போட்டிருக்காங்க. அது நடக்குது. திமுக வந்து பேசுறவங்க மாதிரி நடவடிக்கை எப்படி தெரியுமா இருக்கு? என் வேட்டியா வந்து தப்பு இல்லை, எதிர் வீட்டுக்கார சிரிச்சதுதான் தப்புன்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. நாங்க கேட்கறது, இந்த சம்பவம் சைதை சாதிக் பேசிட்டாருன்னு எத்தனை பேர் பொங்கி வழிஞ்சாங்க? பாஜகவுடைய மாநிலத்தை அண்ணாமலை ஆர்ப்பாட்டமே நடத்தினார் இல்லையா? யாருக்காக? தலையை வெட்டிடுவேன், நாக்க வெட்டிடுவேன். யாருக்காக? யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக நடத்தினாரு? மக்களுக்காக நடத்தினார். மக்களுக்காகவா? ஆமா ஆமா, காமெடி பண்ணாதீங்க. அந்த கட்சியில இருக்கிற ஒரு நடிகைக்காக நடத்தினார். என் மேல நடவடிக்கை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நடிகை, ஒரு கட்சியினுடைய அவங்க நிர்வாகினே வச்சுப்போமே, முக்கியமான தலைவருங்க. அது அவங்க கட்சியை பொறுத்து, எங்க கட்சியில இல்ல அது. ஓகேவா? ஆனா இன்னைக்கு இதுலயே அவர் காவல்துறையில் இருந்தவர். யாரு? பாஜக மாநில தலைவர் காவல்துறையில் இருந்தவர். இன்னைக்கு காவல்துறை இருக்கிற மொத்த கீழ்நிலை கொண்டு மேல்நிலை வரை பெண் காவலர்களை அவமானப்படுத்தி ஓப்பனா பேசி இருக்கிறார். இதுக்கு இவருடைய பதில் என்ன? இவருடைய ரியாக்ஷன் என்ன? போராட்டம் நடத்துவாரா? சைதை சாதி குஷ்பு பேசும் தப்புன்னு ஆர்ப்பாட்டம் நடத்தின அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்திருக்காரு, சின்னம்மா அறிக்கை கொடுத்திருக்காங்க, நேத்து ஜி.கே. வாசன் அறிக்கை கொடுத்திருக்காரு. பெண் காவலரை பேசுறது சரின்னு சொல்றாரு எடப்பாடி. இல்லங்க, பேசுறது சரிதான் சொல்றாரு ஜி.கே. வாசன். திமுக அரசாங்கம் தவறுகளை சுட்டி காமிச்சா அவங்க மீது அவதூறு வழக்கு போடுது. நான் சொல்ல கேளுங்க, பழி வாங்கும் முயற்சி. மீண்டும் சொல்லுகிறேன், அரைவேக்காடுகளுக்கு, அறிவு வளர்ச்சி இல்லாதவர்களுக்கு, சிந்திக்கிற தன்மையற்றவர்களுக்கு பதில் சொல்லவே முடியாது. நான் கேட்டது, ஜி.கே. வாசனோ சசிகலாவோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ யார் கண்டித்திருந்தால் நாங்கள் திருப்பி கேட்டது, அதை நியாயம் சொல்லிட்டு போயிடுங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஏன் கண்டிக்கிறீங்க? அதுதான் சார் இது. ஒண்ணு சவுக்கு சங்கர் பேச நியாயம் சொல்லிட்டு கண்டிங்க, அது நியாயம் இல்லைன்னா கண்டிக்காம இருங்க. ஏதாவது ஒரு பக்கம் இருங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் எதுக்கு? நீ யாரு பக்கம்? அவர் பேசுறது தப்பு தான், அப்ப கண்டிக்காதீங்க. ஏன் சார் சென்னை சிறைகள்ல போடாம அவரை நேரா கோயம்புத்தூர்? காவல்துறை நிர்வாக விஷயங்க. இல்ல, சவுக்கு சங்கர் ஒரு குற்றச்சாட்டு, அவர் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. சவுக்கு சங்கர் யாருங்க? கட்சியினுடைய தலைவரா? எம்எல்ஏவா? எம்பியா? முன்னாள் மந்திரியா? ஒரு கட்சியின் மாவட்ட செயலாளரா? இன்னைக்கு அவர் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பேசும், நீங்க சொல்ற மாதிரி சேனல் வச்சிருக்கக்கூடிய அவரை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் அவருக்கு ஆதரவா பதிவு போடுறாங்க, பல மக்கள் ஆதரவா பதிவு போடுறாங்க. யார் யார்? எந்த மக்களும் போடல, எந்த மக்களும் போடல, எந்த இளைஞரும் போடல. அப்படி அவருக்கு ஆதரவா பதிவு போட்டிருந்தானா அவங்க அக்கா தங்கச்சி சொன்னா அவன் சும்மா இருப்பானா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு பதிவு போடுவானா? யார் அக்கா தங்கச்சாங்க போலீஸ்ல வேலை செய்யுது? யாருடைய அம்மாவை தானே வேலை செய்யுது? யாருடைய மனைவி தானே வேலை செய்யுது? இன்னைக்கு சவுக்கு சங்கரை ஆதரிச்சு பதிவு போறவெல்லாம் அவங்க அக்கா தங்கச்சி சொன்ன போடுவானா? அந்த மாதிரி சவுக்கு சங்கர் ஆதரிச்சு யார் அவரை வைத்து பொழப்பு நடத்துகிற, வீடியோ எடுத்து வெளியிட்டு பணம் சம்பாதிக்கிற கூட்டம் வேணா அவர் மிகைப்படுத்தி காட்டலாமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் இது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ நேரம் இல்லை. அவருக்கு சிறையில் பாதுகாப்பு இல்லை, அவர் சிறையிலேயே கொல்லப்படலாம். என்ன தாக்கியது, அதாவது சவுக்கு சங்கரை தாக்கியது அங்க இருக்கக்கூடிய ஜெயிலர் செந்தில் தான் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திமுக நீங்க போயிட்டு விளக்கமாத்த கொண்டு போய் நிக்கிறதும், செருப்பை கொண்டு போய் நிக்கிறதும், அப்புறம் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா கூப்பிட்டாங்க வந்தோம் அப்படின்ட்டு சொல்றதெல்லாம் நாங்க எந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாரு? எங்க கேட்டாரு? யூடியூபர்ஸ் கேக்குறாங்க. யூடியூபர்ஸ் யாரு கேட்டாங்க? சவுக்கு சங்கர் யூடியூப்ல வேலை செய்யற ஒரு சவுக்கு போயிட்டு சவுக்கு யூடியூப்ல இருந்து மைக் இப்படி கேட்பான், அதே ஃப்ராடு கும்பல். அவனே இப்படி கேட்பான், அவனே போட்டுப்பான், அவனே போனோம். பாண்டி விஜால கேட்டாங்க எங்கிட்ட, சவுக்கு சங்கர் கைது பண்ண என்ன நினைக்கிறீங்க, ஒன்னும் பண்ணாம இருக்காங்கன்னு. உங்களுடைய அற்புதமான கருத்துக்களுக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியாக பதில் சொன்ன உங்களுக்கும் ரொம்ப நன்றி தோழர். மகிழ்ச்சி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.